ஹாய் டியூட்ஸ், MIUI டூல் அப்டேட் பற்றி சில queries வந்து MI கம்யூனிட்டியில் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு எப்போ செகண்ட் பேட்சில் வந்துட்டு பப்ளிக் ரிலீஸ்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷனுக்கும் குளோபல் வெர்ஷனுக்கும் பீட்டா டெஸ்டருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அஃபிஷியல், அதாவது பப்ளிக் ரிலீஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னொரு போஸ்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கொஸ்டின் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு ஓடிஏ, அதாவது இந்தியன் ஸ்டேபிள் ஓடிஏ எப்போ பப்ளிக் ரிலீஸாக வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபீட்பேக் டீம்லேருந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்சனும் சேம் ரிப்ளை தான் பண்ணியிருக்காரு. இந்தியன் வெர்ஷனும் குளோபல் வெர்ஷனுக்கும் பீட்டா டெஸ்டருக்கு வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெண்டு ரீஜனில் உள்ள பீட்டா டெஸ்டர் வந்து டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் ரிலீஸ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது 10 to 15 days எடுத்துக்குங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் நான் பார்த்துருக்கேன். அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ரெட்மி நோட் 7 ப்ரோ, நோட் 8 ப்ரோ, நோட் 7, நோட் 7எஸ்ஸுக்கு வந்து பீட்டா டெஸ்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த பீட்டா டெஸ்டிங் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, பப்ளிக் ரிலீஸ் எப்போ வரும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா நோ இடிஏன்னு அனுப்பியிருக்காரு. அதாவது அவங்களுக்கே அந்த இடிஏ இல்லையாமா. இடிஏனா ஒன்றும் இல்லை, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல். அந்த டைம் வந்து எப்போ வருங்கிறது அவங்களுக்கே தெரிலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது போக நம்ம பார்த்தோம்னா இந்த அப்டேட் ட்ராக்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அப்டேட் ட்ராக்கர் படி பார்த்தோம்னா அப்டேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ரொம்பவே டிலேவாக வருதுங்கிறதா உண்மை. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த டேட்டில் எந்த டிவைஸ்க்கு வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைலட் டெஸ்டிங் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. குளோபல், இந்தியன் வெர்ஷன் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா பேஜ் 1, பேஜ் 2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் பேஜ் 2வில் பார்த்தீங்கன்னா டேட் வந்துட்டு இன்னும் டிஸ்க்ளோஸ் ஆகலை, அதாவது கன்ஃபார்ம் பண்ணல, அனௌன்சிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரெட்மி நோட் 7 ப்ரோ, நோட் 8 ப்ரோ, நோட் 7, நோட் 7எஸ்ஸுக்கு இந்த மந்த் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்தாங்கன்னா ஸோ இந்த அப்டேட் தான் விட்டாகணும். அதுக்கப்புறம் மற்ற டிவைஸ்லாம் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ இதுபடி பார்க்கும்போது அப்டேட் ட்ராக்கிங் பார்க்கும்போது அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப டிலேவாக வருது, அதுதான் உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு அசம்ஷன் வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ பைலட் டெஸ்டிங் விட்டவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து MIUI டூல் அப்டேட் வந்துட்டு ஓடிஏ டேரெக்டாகவே வந்துரும்னு தோணுது. ஸோ என்னோடய ஜட்ஜ்மெண்ட் இதுதான். ஸோ அதுபடி மற்ற டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இனி ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.